அர்ஜுன் சார் டைம் என்னாச்சு? எவ்வளவு தடவை சொல்லிருப்பேன் அந்த கடிகாரத்துல பேட்டரியை மாத்துன்னு. எம்டிக்கு டைம் தெரியணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவர் என்ன கூப்பிட்டு கேக்குறாரு. early morning 11 o'clock. அந்த பாழா போன பேட்டரி நின்னு போன கடிகாரம் இதெல்லாம் சொல்லி என்ன முட்டாளக்க பாக்குறேன்னு எனக்கு தெரியும். ஏன் லேட்டா ஆபீஸுக்கு வந்த? சீக்கிரமா வந்து என்னத்த நீங்க கரெக்டா தான் சார் கேட்டீங்க. இப்படி ஒரு சேனல்ல சீக்கிரம் வந்து என்னத்த கிழிக்கிறது என்ன? ஏய் அர்ஜுன், ஏதோ நான் சின்ன வயசுல உங்க அப்பா கிட்ட படிச்சங்கிறதுக்காக உனக்கு வேலையும் கொடுத்து உன் தொல்லையெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன். என்ன வேணாலும் திட்டு, ஆனா என் சேனல்ல திட்டினா என்னால தாங்கிக்க முடியாது. ஊர்ல இருக்கிற சொத்து பூரா வித்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சேனலை நடத்தி உங்களுக்கு எல்லாம் கை நிறைய சம்பளம் கொடுத்துட்டு இருக்க தெரியுமா? கை நிறையதா? எல்லாம் போக 5300 ரூபாய். அது எங்க வீட்டு நாய்க்கு சரியா போயிடும். உங்க வீட்டுல எங்கடா நாய்? எங்க வீட்டு ஓனருக்கு இருக்கு. என் ரேஞ்சுக்கு பக்கத்து சேனல்ல 20000 ரூபாய் தருவாங்க. அங்க போய் சேர்ந்துக்கோ. முடியாது. ஏன்? இன்டர்வியூல இங்கிலீஷ்ல கேள்வி கேக்குறாங்க. ஒருத்தனால இங்க இருக்கிற மொத்த ஸ்டாஃப் கெட்டு போறாங்க. ஒருத்த எல்லாரையும் நல்லவங்களாவும் கெட்டவங்களாவும் மாத்த முடியும்னா அமெரிக்கா முழுக்க பில் கேட்ஸாவும் உலகம் முழுக்க பின் லேடனும் தான் இருக்கணும். தண்டத்துக்கு யோசிக்காதீங்க சார். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க வேணா பாருங்க சார், என்னைக்காவது என் பேர்லயே சேனலை ஓபன் பண்ணி ஜொலிக்கிற நட்சத்திரத்துக்கு நடுவுல இப்படி சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுப்பேன். எப்படி எம்பளம்? எம்பளம்லாம் ஓகே, ஆனா பணத்துக்கு என்ன பண்ணுவேன்? சம்பாதிப்பேன் சார். இங்கே இருந்தே வா. வேலைங்க மாதிரி தான். இன்னைக்கு மெனு என்ன சார்? வேலையும் இல்ல, வெட்டியும் இல்ல, கொட்டிக்கிறதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. குதிரைக்கு கடிவாளம் போட்டாலும் அதோட பசி அடங்காது. இது தண்ட சேனல். உங்களுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், என் வயித்துக்கு தெரியாது சார். அர்ஜுனா வாடா பெருசு டென்ஷன். டிசைன் எப்படி போனத்துக்கு அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கு. படா சாகுற. உன்னை கேட்ட பாரு. முடிஞ்சவன ஆஃப் பண்ணு, நான் வந்துடுறேன். பண்றேன்பா. கேரளால இருந்து புதுசா ஒரு ஃபிகர் வந்திருக்கான். டீ சாப்பிட்ட இடத்துல அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஐயோ டேய், எப்படி வர்ற? இந்த ஆளு பாக்கெட் எம்டி, ஆனா எம்டியா? நீ வேலை செய்யற இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்பா. ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை. உட்காரு உட்காரு. சொல்லு, உனக்கு மாருதி ஸ்விஃப்ட் வேணுமா, ஹியூண்டாய் வெர்னா வேணுமா? சும்மா கொடுத்தா ரெண்டும் வேணும் சார். என்ன சார் விஷயம்? சேனல்ல விற்க போறீங்களா? ஏன் அர்ஜுன், உன் வாயில இருந்து எப்பவும் நல்ல வார்த்தையே வராதா? நீங்க திடீர்னு வந்து காரு பீர்னு ஒண்ணு ஆடி போயிட்டேன் சார். என்ன விஷயம் சார்? சொல்றேன். நமக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்கா. ஓகே. ஏதோ 2 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிச்சிட்டானா. ஆனா அதை 100 நாள் ஓட்டணும்னு அவனோட ஆசை. அதுக்காக டெய்லி ஒரு 1 hour நம்ம ஸ்டுடியோக்கு வந்து லைவ் ஷோ பண்ண போறானா. 2 மணி நேரத்துல சினிமா எடுத்தானா? அத 100 நாள் ஓட்டுவானா? யார் அந்த சவுத் ஸ்பீல்பர்க்? So watch your step, cause do what you're told. டேய் சார், So watch your step, cause உனக்கு ஃபியூச்சர் இருக்கு. தேங்க் யூ சார். போ. ஹாய், வணக்கம் சார். மை நேம் இஸ் பிரகாஷ். ஸ்கிரீன் நேம் பக்ர. ரொம்ப முக்கியம். எம்டி ஏற்கனவே உங்களை பத்தி சொல்லிருக்காரு சார். ஏன் உனக்கு தெரியாதா? ஏன் படம் பாத்தீங்களா? கிடைக்கல சார். ஓ, டிக்கெட் கிடைக்கலையாப்பா? எனக்கு டைம் கிடைக்கலன்னு சொன்னேன். டிக்கெட் இல்ல. ஆல்ரெடி 1+10 ஓடிட்டு இருக்கு. What? ஒரு டிக்கெட் வாங்கினா 10 டிக்கெட் ஃப்ரீயா கொடுப்பேன். என்ன பேசுறீங்க? என்ன தெரியும் உனக்கு? நான் அவ்வளவு ஃபீல் பண்ணி எடுத்துர்க்கேன். இட்ஸ் மை ஃபீலிங்ஸ். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் தியேட்டர் காலியா இருக்கும். அப்புறம் உங்க சேனல்ல பப்ளிசிட்டி கொடுத்து அப்படியே ஓடிடும். ஐ வில் ரீச் மை டார்கெட். சுத்த லோஃபரா இருக்கே. ஃபிலிம் மேக்கிங்னா ஈஸி நினைச்சியா? சார் ஏற்கனவே கொழுப்பெடு தலைவரும் வாயில ஏன் சார் உங்க வரல விட்டு ஆட்டுறீங்க? ஏய் அர்ஜுன், கோ கோ. சரிடா, நீங்க வாங்க சார். கொஞ்சம் எஃபிஷியன்ட் ஸ்டாஃபா வச்சுக்க கூடாதா? வெச்சுறேன். வாங்க சார். ஹாய். ஹாய் சார். ஒரு நிமிஷம் உட்கார். உட்கார்ற. இங்க வா. அவசரப்படக்கூடாது. இன்டர்வியூ உனக்கு இல்ல, எனக்கு. புரியுதா? ஓரமான இல்ல. ரெடி வந்தனா? ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? Why not? 1 2 3 wait. என்ன கத்துற? நீ தான் கத்துற. 3 2 go. சக்சஸ்க்கு மறுபெயர் வெற்றிக்கு விலாசம் கிடைச்சிருக்கிற தி யங் டேலண்டட் ப்ரொடியூசர் நம்ம பிரகாஷ் சாரோட இப்ப நம்ம கலந்துரையாட போறோம். இவரை நீங்க டைரக்டா அடிக்கணும்னா, சாரி சார், இப்ப இவரோட டைரக்டா பேசுற அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்கணும்னா நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 04423555333. சார், உங்க சக்சஸ் நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க? 100 விக்கெட் எடுத்தவங்களுக்கு 1 விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. It's quite natural. அதனால தான் உங்களை பார்த்து சக்சஸ்க்கே விலாசம் சொல்றாங்களோ? Of course. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு போட்டியா? உங்களை மிஞ்சினவங்க யாருமே இல்ல. Phone. சாரி சார். ஹலோ. நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? படம் பாத்தீங்களா? கொஞ்சம் கேப் கொடுக்கணும். சொல்லுங்கம்மா. சார், உங்க குரல் கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடா ஃபீல் பண்றேன். சொல்லுங்கம்மா, நீங்க படம் பாத்தீங்களா? பார்த்தேன் சார். எத்தனை தடவை? 3 தடவை. நோ. இருந்தாலும் எல்லா ஆங்கிள்லயும் நான் தான் லுக் விட்டேன். இவன் லுக் விடுறதுக்கு தான் சினிமாக்கு வந்திருக்கான். கிளைமாக்ஸ்ல எங்களை அழ வச்சிட்டீங்க சார். படம் ரீச் ஆயிடுச்சுல்ல? எஸ் சார். இன்னொரு தடவை படத்தை பார்க்க ஆசையா இருக்கா? பாப்பேன் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டி போய் காட்டுங்கம்மா. கண்டிப்பா சார். ஓகே, பை. இந்த மாதிரி கால்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நாம பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடுது. ஐயோ படுத்துறானே. தூக்கி போட்டு மிதிக்க. சரி விடு, டென்ஷன் ஆகாத.
அப்புறம் ஒரு சின்ன கொஸ்டின் கேளுங்க. நீங்க கதை செலக்ட் பண்றதுல பெரிய புத்திசாலின்னு வெளிய ஒரு டாக் இருக்கு ம். நீங்க எந்த மாதிரி கதையை செலக்ட் பண்ணுவீங்க ஒரு டைரக்டருக்கு சான்ஸ் தரும்போது அந்த டைரக்டர் கிட்ட என்னென்ன திறமை இருக்கணும் நீங்க எதிர்பார்ப்பீங்க நைஸ் கொஸ்டின். முதல்ல அவன் கதை எனக்கு ஃபீல் ஆகணும். யோ போ அதுல ஜெயிச்சிட்டானா அவன் செலக்டட். அதனால உங்க படம்ல ஹிட் ஆகுது சார் அப்படியே நெஞ்சு நக்கறான்டா. இந்த படத்துல ஐயோ இவனோட ஓவர் பில்டப் தாங்க முடியலையே. ஏய் நான் சொல்ற வரைக்கும் லைவ் கட் பண்ண குத்தி கொலை பண்ணுவேன். என்னடா பண்ண போற? ஏகா எழுந்துரு. என்ன டைட்டிங்கா? கொஞ்சம் சத போடு. உன் புருஷன் சந்தோஷப்படுவான். போய் அந்த சேர்ல உட்காரு. ரொம்ப இழைச்சிராத. எலும்பாயிட்டினா நாய் தூக்கின்னு போயிடும். வந்து நான் நெக்ஸ்ட் கால் ரெடியா இருக்கு சிகரெட். சார் கிட்ட பேசணும்னு கூப்பிட்டீங்களா இல்ல அவர் குனிய வச்சு பச்சை குதிரை ஆடலான்னு தான். குட் ஜோக் சில்லி ஃபீல். மோஸ்ட் என்டர்டெயின்மெண்டா ஃபீல் ஆகும். ஸ்பீக் சார் என்ன தம்பி படம் பாத்தியா? எனக்கு இன்னும் தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணுது. ஏய் இது வரைக்கும் நீ எத்தனை படம் எடுத்திருக்க? 9. அப்புறம் என்னடா என்னமோ 1000 படம் எடுத்து கிழிச்சவன் ரேஞ்சுக்கு உட்காந்து இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியே உன்கிட்ட தான்ற மாதிரி பீத்திக்கிற. எப்படி எப்படி கதை விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பியா? நீ எடுத்த ஒரு படத்துலயாவது கதை இருந்ததா? எல்லா போஸ்டர்ஸ்லயும் உன் போட்டோ எதுக்குடா? குழந்தைங்க பயப்படுது இல்ல? ஹாய். முத்தி போன உன் மூஞ்ச தூக்கிடு. ஹீரோ மூஞ்ச போடு. அப்பவாவது ஆடியன்ஸ் சொல்லுவான். பழைய பூத் மாதிரி இருக்கிற நீ யூத்தா? ஏய் நீ ப்ரொடியூசரா இல்ல ஆங்கரா? ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தினம் டிவில வருவேன் நீ. ஏன் சோத்துல மண்ணலி போடுறானே? இன்னொரு தடவை இப்படி மொக்க படம் எடுத்துட்டு பம்பர் இட்டு சூப்பர் இட்டுன்னு சொன்ன தோலை உரிச்சிருவேன். எதுக்குடா கண்ண உருட்டுற? எதுக்கு கண்ண உருட்டுற? தம்பி நீ எங்க இருந்து பேசுற? போன் பக்கத்துல இருந்ததா? படம் எடுக்கிறாளா? வைடா போன. இன்னொரு தடவை படம் எடுத்தா கொன்னுடுவேன். செந்தில் ஓகே தானே? நான் இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. மோஸ்ட் வயலண்ட் கால். டே தம்பி வா போலாம். சார் முடி போடும்போதெல்லாம் நெஞ்சு பக்கு பக்குன்னுதுப்பா. ஐயோ பாவம். எப்படியாவது நம்ம ஸ்டுடியோ தூக்க பாருங்க. தூக்கிலாம் சார். குறைஞ்சபட்சம் 1 கோடியாவது கிடைக்கும். ஏய் செந்தில் உனக்கு தெரிஞ்ச புரோக்கர் இருக்கால? ஓகே. டேய், டேய், டேய். அறிவு இருக்கா உங்களுக்கு? நான் என்ன ஸ்டுடியோவை விற்கவா சொன்னேன்? டெவலப்மெண்ட் பண்ணி தூக்க சொன்னேன். டெவலப்மெண்ட்னா அது எப்படி இருக்கும் சார்? அது எப்படி இருக்குன்னு காட்டதா நம்ம சேனலுக்கு ஒரு கிரியேட்டிவ் ஹெட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். கிரியேட்டிவ் ஹெட்டா? எஸ் கிரியேட்டிவ் ஜீனியஸ் பிரபா. டெவலப்மெண்ட்டுக்கு பேண்ட் ஷர்ட் மாட்டினா எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாரு. சார் இந்த டெவலப்மெண்ட் அண்டர்வேர்க்குள்ள பத்திரமா எடுத்து மனுஷங்கள்ல 2 ரகம். பயப்படுறவங்க பயமுறுத்துறவங்க. நான் 2வது ரகம். அவசர அவசரமாவும் வேலை செய்வாங்க. அவசியம் தெரிஞ்சும் வேலை செய்வாங்க. நான் 2வது ரகம். மனுஷங்கள்ல 2 ரகம். ஆணு பொண்ணு. இவன் 3வது டைப். சார் சொல்றதை எப்பவும் காதுல போடுங்க. அப்பதான் ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ண சேனல் எங்கேயோ எங்க காணோம்? அதுக்கப்புறம் அத நான் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டேன். உங்க சேனல்லையும் அதே தான் பண்ண போறேன். உங்க ஆசீர்வாதம் சார். இந்த குளிச்சுக்கு முன்னாடி எப்படி குனியா பாத்தியா? தேங்காய் தலை. சாரி சார். ஜேர்னலிசம்னா என்ன சொல்றா. நீ சொல்ற. ஜேர்னலிசம்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்றது. இது So you're talking nonsense, sir. ஜர்னலிசம்னா ஜனங்களை என்டர்டெயின் பண்றது இல்ல. ரைட் ஆஃப் ஸ்பீச், இட்ஸ் ஒப்பீனியன், இட்ஸ் அனாலிசிஸ். எழுதுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் போடுற ஒவ்வொரு நியூஸுக்கும் அர்த்தம் இருக்கணும் சார். பஞ்ச் ஆஃப் ஃபூல்ஸ் மட்டும் உட்கார்ந்து என்ஜாய் பண்ற மாதிரி ப்ரோகிராம் பண்ணா ஒரு ஜர்னலிஸ்டா நம்ம வெக்கப்படணும். ரெஸ்பெக்ட் பீப்பிள், ரிஃப்ளெக்ட் தேர் ஃபீலிங்ஸ். இட் மைட் பி an individual or a system. பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்புறான் பாரு இப்போ. That's what I want. நான் இங்க எமோஷனல் ஆகிறதுக்கு வரல. உங்களை எமோஷனல் ஆக்கிறதுக்கு வந்திருக்கேன். கொண்டு வரேன். எனக்குள்ள இருக்கிற எல்லா கிரியேட்டிவிட்டியும் வெளியே கொண்டு வரேன். என் திறமையை உங்களுக்குள்ள புகுத்துறேன். Any doubts? பாட கட்டுறவங்க பாடம் எடுக்க வந்துட்டான். Any problem? ஒண்ணு இல்ல சார். நீ கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்க. Let us hit the small screen. Come. அதுக்கு என்ன அர்த்தம் கேளவனா? சார் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் நீங்க எல்லாம் இங்க ஒர்க்கர்ஸ். அதுக்கப்புறம் சார் அடிமை. சார் எதையாவது பண்ணி நம்ம டிஆர்பி ரேட்டை ஏத்தணும் சார். இப்ப எவ்வளவுல இருக்கே? 1 2 வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 9 இருந்தா ஓகேவா உங்களுக்கு? தண்ணி குடிங்க. டோர் லாக். அப்ப மத்த சேனல்லாம் இழுத்து மூட வேண்டியதானா? முடியே ஆகணும். நம்மளதே அடுத்தவங்க. கருணாக்கு வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடா புண்ணாக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது சேனலுக்கு இல்ல, ஜனங்களுக்கு தான். ஓகே, அத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு மிட் நைட்ல 12 to 2 நான் ஒரு புது ப்ரோகிராம் ட்ரை பண்றேன். அதோட பேரு நிசப்த யுத்தம். நிசப்த யுத்தமா? எஸ், ஒவ்வொரு வீட்லயும் ராத்திரி நடக்கிறதானே. ஏய் அதான்டா. ஓ ஓ சார் அதுக்கு தான் ப்ரோமோ நான் பண்ணுமா சார்? இப்படிப்பட்ட ப்ரோகிராமுக்கு ப்ரோமோஸ் தேவையில்லடா. மவுத் பப்ளிசிட்டி. இன்னைக்கு ஒருத்தன் பார்த்தா நெக்ஸ்ட் டேல இருந்து ஸ்டேட் ஃபுல்லா தூங்காது. ஐ மீன் ரைட் சார்? நீ பார்க்க தான் பஃபன் மாதிரி இருக்க, ஆனா ஷார்ப் தான். நீங்களும் சேம் டு சேம் அதேதான்.
ஷார்ப்பா இல்ல பப்பு டேய் ஒருத்தர் நம்மள நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கும் போதே இன்று அதை முதல் காப்பாத்த வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. பிடிக்க வருகிறது ஒரு புத்த புதிய அங்க பாரு. எப்படி ஷேக் 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 ஆயிடுச்சுல்ல ஒரு பெக்கு போடு. ஐயோ, எனக்கு வேண்டாம். உன்னை போட்டுக்க சொல்ல எனக்கு ஊத்து. சார் சூப்பரா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிருக்கேன் சார். சே, 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 போ. எப்படி இருக்கு சார்? கான்செப்ட் உன்னதான். ஆமா சார். வெரி நைஸ். கம் ஹியர். ஸ்வீட். தேங்க் யூ. சார் யா நம்ம நிசப்த யுத்தம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும் மாவா. தண்ணி கொண்டு வா தம்பி. சரி சார். எனக்கு என்னமோ இப்படிப்பட்ட ப்ரோகிராம் தான் சார் ரீச் ஆகும். சார் இதாங்க சார். ஏண்டா பேசிட்டு இருக்கும்போது இடையில கொடுத்தா கிரியேட்டிவிட்டி கட் ஆகாது. நான்சென்ஸ். தனியா மாட்டின இருக்குடி. என்னடா லோக்கே? சார் சார் என்ன லோக்கே? விட்டுருங்க சார், சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். அது இல்லடா கண்ணா. சீனியர்ஸ்னா மரியாதை கொடுக்கணும்ல. டேய் தம்பி. சார் ம். நில்லு. ஒர்க்க கத்துக்கடா. சரிங்க சார். நீ என்ன சொன்ன? நிசப்த யுத்தம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டேன். இங்க பாரு கண்ணா. நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றது ஒரு ஸ்டைல், அடுத்தவங்களோட பலகீனத்துல தட்டுறது ஒரு ஸ்டைல். நான் ரெண்டாவது ஸ்டைல். பக்கத்து சேனல் எம்டிக்கு பொண்ணுங்க தான் வீக்னஸ். அங்க குத்துறோம். ரிஸ்க் ஆயிடுமா சார்? ஆகாது. கார்ல இருந்து இறங்கும் போது 2 லேடிஸ் மிஸ் ஆச்சுன்னா லிஃப்ட்ல ஒரு 3 நிக்கும். அதுவும் மிஸ் ஆச்சுன்னா ரிசப்ஷன் கிட்ட 5 லேடிஸ். இவ்வளவு லேடிஸ் வச்சு நீங்க ஹாஸ்டல் நடத்த போறீங்க? ஸ்டாப் இட். கிரியேட்டிவ் தாட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பேன். இடியட். ஹாய் பவானி சொல்லு. என்ன பிரபா? டிவில காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவசர அவசரமா உன் வேலையை முடிச்சிட்டு நீ போயிடுற. என் வேலைக்கு நம்ம 2 பேரும் போதும்ல. ஆனா உன்னை டிவில காட்டணும்னா பெரிய செட்டப் தேவைப்படுது. சிப்போ. ஓகே ஓகே ஓகே. சரி நீ வீட்ல ரெடியா இரு. நம்ம ஆளுங்க வந்து நீ குக்கிங் பண்றத ஷூட் பண்ணுவாங்க. ஐயோ எனக்கு குக்கிங் வராதே. உனக்கு எது வரும் எது வராதுன்னு எனக்கு தெரியாத பவானி. நீ அடுப்ப பார்த்தவை தொடரும் போட்டுடலாம். ட்ரூ ஸ்வீட். எல்லாத்தையும் கொடுத்து தீத்துறாத. ரெட் புல் அடிச்சிட்டு வரேன். நைட் ஃப்ரீ தானே? ஓகே பை. டேய் அர்ஜுன். டாய் போட்டு பேசினா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுற. இந்த 3 அடி உயரத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுற. உயரம் ஆவறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா. அடி உனக்கு டயலாக் அவனுக்கு ஃபீல் பண்ணாத சார். ஒரு விஷயம் சொல்லுங்க சார். நான் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் சமைக்கணும். ப்ரோக்ராம் பேரு ஓட்டக்குள்ள சட்டி. ரொம்ப நல்லா இருக்கு சார். செய்யுங்க. செய்ய போறது நான் இல்ல, பட் யூ. அட சும்மா இருங்க சார். ஏன்? நான் ஏதோ ரியாலிட்டி ஷோ பண்ணனும் பிளான் பண்றேன். வீட்டுக்குள்ள சட்டி காட்டுக்குள்ள குட்டின்னு லூட்டி அடிக்கிறீங்க. கண்ணா நம்ம ஸ்டாஃப் எத்தனை பேரு? 60 பேர் இருக்காங்க. நாளையில இருந்து 58 பேர் தான். ஏன் சார் நீங்க 2 பேரும் போயிடுறீங்களா? சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. கண்டவன் கண்டதை பேசுவான், நீ வாடா. பவானி மேடம் தானே? யார் நீங்க? எங்களை பிரபாகர் சார் யாருங்க? ஏய் நீ உள்ள போ. போன்னு சொல்றல. போ. ஏய் என்ன நீங்க பாட்டுக்கு இதுல வந்து உட்கார்ந்துட்டீங்க. ஐயோ இது உட்கார்றதுக்கு இல்லையா, படுக்கிறதுக்கா? ஒருத்து பாரு அப்படியே. சாரி, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனே. பிரபாகர் அனுப்புன வர்க்கர்ஸ் நீங்க தானே? ஒர்க்கர்ஸ் இல்லைங்க, நான் டைரக்டர், இவன் கோஆர்டினேட்டர். ஓ சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? நீங்க பாசமா எது கொடுத்தாலும் நான் அப்படியே எனக்கு புரிஞ்சிடுச்சு. உட்காருங்க, ரெட் புல் கொண்டு வரேன். ஓகேங்க, வாடா உட்காரலாம். டேய் பாறா சல நடந்து போகுது. ஐயோ இறா. ஓவர் அலையாத. மச்சான், நமக்குள்ள இத பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நினைச்சிட்டு இருக்கான். இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டில இருக்கு. அவன் பணம் மொத்தமா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் செலவு பண்றான் போல இருக்கு. பார்த்தா அப்படிதான் தோணுது. பணத்தை எடுத்து எல்லாத்தையும் வாங்கிடணும். என்னடா சொல்ற? இல்லன்னா அப்புறம் அஞ்சலி வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி ஏய் எங்க இருந்து வரீங்க? பவானி வீட்டுல இருந்தா சார். பவானி லைன்ல தான் இருக்கா. பவானி இவங்க அங்க வந்தாங்களா? இல்ல வரல. சார் 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 ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ மேடம், கொஞ்சம் முன்னாடி நாங்க வந்தோம்ல, நீங்க வேற ஒரு ஆளோட பிஸியா இருந்தீங்க. அது வேற ஒரு ஆளா? அதாங்க பைப் மாட்ட வந்தானே plumber. இன்னைக்கு மூடு இல்ல, நாளைக்கு வர சொன்னீங்களே. கரெக்ட். அதெல்லாம் சார் கிட்ட சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா இப்ப சொல்லிடுறேன். மேடம் பேசுறாங்களா சார்? இதெல்லாம் உண்மையா பவானி? உண்மைதான் பிரபா. ஆஹா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். பைத்தியக்காரி. எப்பவுமே விளையாட்டு தான். ரொமான்ஸ் ஆயிடுச்சா சார்? ஒத்து போயிடுவேன். எப்பவுமே நடக்கிறதானே. நீங்க இங்க இருக்கும்போது அங்க இன்னொருத்தனுடைய ஏய், நீ செய்யறதுக்கு லாய்க்கு இல்ல, சொல்லு விடுறதுக்கு தான் லாய்க்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. எடிட்டிங் ரூமுக்குள்ள வா. சார் பவானி மேடத்தோட நம்பர் கொடுத்தா நான் போய் ஷூட் பண்ணிட்டு வந்துருவேன் அடுத்த எபிசோடுக்கு. டைரக்டா போனா எதுக்கு என்ன கேக்குற? இல்ல சார் நீங்க நம்பர். ஐயோ பனேகா கரோர்பதி ப்ரோகிராம்க்கு ஃபர்ஸ்ட் என்னதான் கேட்டாங்க. ஓ பின்ன ஏன் சார் போகல? கடன்ல இருந்த அமிதாப் பச்சன் பொழைச்சு போட்டிருந்தா விட்டுட்டேன். குழைச்சு போட்டுமா, உனக்கு ஹைட் பத்தலன்னு சொல்றா டுமுக்கு. சார் ஹைட் சொன்னா
சமாளிக்கிறேன். Don't cross your limit. பிச்சிருவன் ஜாக்கிரதை. நீ வேணா சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல கவரேஜ் கிடைக்க போகுது சார். சீஃப் செக்ரட்டரி ஜெயபிரகாஷ் அவரோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரா? அவர் லைவுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த ப்ரோகிராம் பண்ணா நம்ம சேனலுக்கு பெரிய பிளஸ். ஐஏஎஸ் ஆபீசர் ஆபீஸ்க்கு போறது, மினிஸ்டர் மீட்டிங்க்கு போறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை யூஸ் பண்ணு. கிரியேட்டிவிட்டி வேணும். ஆனா என்ன மாதிரி உனக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கு, அதை டெவலப் பண்ணு. சார் நான் சொல்ல ஆனா எடுத்த உடனே ஏ லெவலுக்கு வரணும்னு நினைச்சா எப்படி? ரொம்ப கஷ்டம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். சார் நம்ம ஜனங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கிறது சார் நல்லது. என்னடா பெரிய ஜனங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்றியா? பாப்பாங்க மறந்துடுவாங்க. தட் இஸ் தி சைக்காலஜி. சார் அப்படிலாம் இல்ல சார். இரிட்டேட் பண்ணாத. சொல்லிட்டு இருக்கல. கெட் லாஸ்ட். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல. பெருசா சாதிச்சிற மாதிரி என் குடும்பத்தை எதிர்த்து ஜர்னலிசம் படிச்சேன். யாரோட கோஆபரேஷனும் இல்ல. என் முயற்சி எல்லாம் வெறும் குப்பை மாதிரி ஒதுக்கிடுறாங்க. இந்த ப்ரோகிராம் பண்ணா நம்ம சேனலுக்கு பெரிய பிளஸ்டா. இதுல யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ்ங்கிற கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவுதான். நீ சொன்ன லைவ் ஷோக்கு ஏற்பாடு பண்ணு போ. இல்ல பாஸ், இங்க நாம தான்டா பாஸ். சார் இந்த சட்டியோட சாட் அவசியம் காட்டணுமா? ப்ரோகிராம் பேர் என்ன? வீட்டுக்குள்ள சட்டி. அப்ப காட்டினா என்ன? படுத்துறான் சார். கிரியேட்டிவிட்டியை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே. சார் நீங்க 2 பேரும் ஒரு 2 hours வெளியில இருக்கணும். இது ரிக்வெஸ்டா டிமாண்டா ஆர்டர்? டேஞ்சர். யாருக்கு டேஞ்சர்? பவானி மேடம் என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்க? மீசாப்பேட்டையில சார். மீசாப்பேட்டைக்கு ஏன் போனாவே? நிசப்த யுத்தத்துக்கு போயிருப்பாங்க. அம்மா பவானி பவானி நீங்க ஏன் சார் நின்னுட்டீங்க? நீங்க அவர் கூட போலியா? அவர் நம்ம சேனலுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு கிரியேட் பண்றாரு, ஒரு நன்றி உணர்வு வேணாமா? போங்க போங்க சார். நமக்கு ஒர்க் அவுட் ஆதான் பார்க்கலாம். ஏய் நீங்க போற. பாவண்டா பவானிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குல. பவானினா தலையில ஆணி அடிச்சிருவா. உட்கார்ந்து சொல்ல வேண்டிய செய். போ. இதாங்க இந்த மக்கள் கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். செஞ்சுரி அடிச்சாதான் பேட்ஸ்மேன் ஒத்துக்குவாங்க, 4 பேரை உதைச்சாதான் ஹீரோன்னு ஒத்துக்குவாங்க. ஏய் அர்ஜுன், தீந்தாண்டா அந்த தீஞ்ச செத்து. இதாலியா நடிச்சு கொண்டுடுங்க சார். நான் போய் சொல்லிட்டேன் சார். ஏன் எதுக்கு? இந்த ஸ்டுடியோவை டாப்ல கொண்டு போறதுக்கு பர்சனல் லைஃப் கூட சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி கிடைக்கட்டுமே தான். உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை? உங்களை பார்த்த நாள்ல இருந்து எனக்குள்ள ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட்டிப்பிடி கட்டிப்பிடி. வாங்க சார், கொஞ்சம் ஹைட் ஆகுங்க சார். அது மேல ஏறி நில்லுங்க. டோன்ட் கிரை டோன்ட் கிரை. ஒண்ணுல ராஜா, ஒண்ணுல விட்டு விடுறா. டேய் விடுறா, வலிக்குறா. விடுறா. சார் கில்மா பண்ண போனது நீங்க, அப்புறம் ஏன் இவரு டயர்டா இருக்காரு? நான் கொஞ்சம் வேகமா தான் போனேன். ஆனா ஃபர்ஸ்ட் அவர் ரீச் ஆயிட்டாரு. ஓ டிஆர்பி ஏத்தலாம் வா. எக்ஸ்கியூஸ் சார், என்னால முடியாது. salary இல்லாம இதுக்கு மேல என்னால நியூஸ் வாசிக்க முடியாது. திடீர்னு இப்படி விட்டுட்டு போனா நான் என்னமா பண்ணுவேன்? சார், அம்மா, ஆளுங்க. எம்மாடி, கொஞ்ச நேரம் நில்லுமா, அம்மா. என்ன கண்ணா? இத பாருப்பா, எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நியூஸ் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். நான் படிக்கட்டுமா சார்? வாய மூடு. நியூஸ் படிக்கிறதுனா பூ படிக்கிறது நினைச்சே நீ? யூஸ்லெஸ் தான். கெட் அவுட். ராஜா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆகி உடம்பு இப்படி கெடுத்துக்க கூடாது. ரொம்ப வீக்கா இருக்கே நீ. நான் தான் இருக்கேன்ல, ஏன் டென்ஷன் ஆவற? என் இருக்க பயமே. ரெடியா? வணக்கம், என் பேர் பிரபாகர். நீங்க பார்க்கிறது HM TV. முதல்ல ஹெட்லைன்: பிரதமரின் தென்னிந்திய பயணம் சக்சஸ். வன்முறையை கைவிட வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை. நியூசிலாண்டை தகர்த்தார் தோனி. பிரதமர் தென்னிந்திய பயணத்தை வெற்றிகரமாக முடித்த பிறகு நேரடியாக இங்க எதுக்காக வந்த நீ? அறிவில்லை உனக்கு? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வரக்கூடாதுன்னு வா என்று கூறினார். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கைவிடாவிட்டால் செருப்பு பிஞ்சிரும். இன்னொரு தடவை மேல கை வச்சா கையை வெட்டிடுவேன் போறம்போக்கு என்ற கடும் வார்த்தைகளால் அமெரிக்கா பாகிஸ்தானை கண்டித்துள்ளது. வெலிங்டனில் நடந்த ஒன்டே மேட்சில் நியூசிலாந்தை இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. தோனி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு எங்கடா அவன்? எப்படி அவங்கள விட போயிருக்காரு சார்? விட்டுட்டு வந்துருவான்ல. ஆமா, நீ என்னமோ சில்மிஷ் எல்லாம் பண்ண? சார் ஒண்ணு இல்ல சார். சரி சரி, நியூஸ கட் பண்ணு. எங்க கட் பண்றது அதெல்லாம்? ஏய், யாரா இங்க நியூஸ் போட்டது? என்ன பார்த்து வார்த்தையை அளந்து பேசு. இங்க கிரியேட்டிவா செய்யறது எல்லாம் நான் தான். சார் இவங்க எல்லாம் படாவோட ஆளுங்க. எவன்டா படா? எவனுக்குடா படா? ராஸ்கல்ஸ். I am creative genius Prabha here. ஏய், நீ யாரா? ஏய், என்கிட்ட கேளுடா. அவன் அசிஸ்டன்ட். ஆமா, நீ என்ன இவ்வளவு சவுண்ட் விடுற? ரவுடிசமா? உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ரவுடிங்க கிட்ட மோதி பாடி டயர்ட் ஆயிதான்டா இந்த மாதிரி கிரியேட்டிவ் வேலைக்கு வந்தேன். யார்கிட்ட? ஏய், சொன்னா கேளுங்கடா. Get back.
ஒரிஜினல் புல்லட்ஸ் இல்ல சார். ஏண்டா நீதான் என்ன பத்தி அப்பப்ப நியூஸ் போடுறியா? நான் இல்ல சார். கிரியேட்டிவா என்ன செஞ்சாலும் நீதானே சொன்ன. நீ வேற வாய முடுற, பேசிட்டு இருக்கோம்ல. அது எப்படி சிட்டிய கையில வச்சுக்கிட்டு நான் ஆடுறேனா? சார் நீங்க சிட்டியை கையில வச்சுட்டு ஆடினா எனக்கு என்ன, இல்ல தலையில தூக்கி வச்சு ஆடினா எனக்கு என்ன சார்? பார்த்து மெதுவா சுத்துங்க சார், சுற்ற போகுது. ஆ? பின்ன இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் சார். விளையாட்டு சமாச்சாரமா இது. யாருக்குடா? இவன் சில்ற ஆளு இல்லனா எவன்டா படா எவனுக்குடா படான்னு கூட சொன்னான். குண்டு பயப்பட எப்படி கோத்து விடுது பாத்தியா? ஏதோ எமோஷன்ல கொஞ்சம் பஸ்ட் ஆயிருப்பேன் சார், மன்னிச்சிருங்க. இப்ப சொல்லு, அந்த நியூஸ் எதுக்காக போடுற? யார் சொல்லி போடுற? இன்னும் உன் டீம்ல வேற யார் இருக்காங்க? டீம் எல்லாம் யாரும் இல்ல சார், நான் தான் ஹெட். நேத்து கூட சிடி பார்த்தேன்டா, ரொம்ப அழகா இருக்க. நீ பார்த்தேன்னு வச்சுக்க அசந்து போயிடுவேன். அர்ஜுனே அடங்கப்பா, இவன் எங்க? ஆ, பாருங்க, நான் தான் அர்ஜுனே, உன்னோட கிரியேட்டிவ் ஹெட் பிரபாகரன். பிரபாகரனா? அவன் ஆ. என்னடா முழிக்கிற, சொல்லு. டேய் இவன் என் தம்பி மாவீரன் from ஊட்டி. ஓஹோ, நான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு இருந்த ஒரே ஒரு கதவு இப்ப அடைஞ்சு போச்சு. டேய் இன்னொரு தடவை என்ன அட பத்தி சொல்லு news தள்ளுங்கண்ணா, இந்த குள்ள இருந்து என்ன சாதிக்க போறான்? நீ கோக்க வந்திருக்க, இவன் தாக்க வந்திருக்கான். டேய் எஸ், இவனை ரூம்ல போட்டு போட்டுக்கடா. ரைட் ஓடு. டேய் எனக்கு தெரியாம ஒரு இன்ச் மூவ் பண்ண சுட்டு தள்ளிடுவேன். இல்ல சார், எனக்கு பிக்சர் ஃபுல்லா கிளியரா தெரியுது. உங்களுக்கும் கிளியரா தெரிய வரும், அது வரைக்கும் நான் போறதா இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு எந்த டென்ஷன் வேண்டாம் சார். ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. ஏய் என்னடா வாய மூடுற தகராடப்பா. டேய் அது இல்ல சார், நீங்க நான் அடிச்சாலும் திட்டினாலும் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். என் ரேஞ்ச் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஐ அம் கிரியேட்டிவ் ஜீனியஸ் பிரபாகரன். நீ ஜீனியஸ். எஸ். ரூம்ல தூக்கி போறேன். சரிண்ணா. கொள்ள கத்திரிக்காய். நல்ல காலம் முட்டிக்கு கீழே சுட்டாரு. டேய் அர்ஜுனா, ஓஹோ பண்ற போல இருக்கு. நீயும் பாருடா, யார் வேண்டானா? ச்சே, இந்த ஷாட் இப்படி வச்சிருக்கவே கூடாது. பரவாயில்லையே, சினிமா பத்தி கூட தெரியுமா? தெரியும் மாவா. பாலச்சந்தருக்கு முன்னாடி ரஜினிக்கு என்ட்ரி கொடுத்ததே நான் தாண்டா வென்று. படம் ரிலீஸ் ஆகல. விஜய் 50வது படத்தை நான் எடுக்கிறேன்னு கதை கூட செட் ஆகி சூப்பர்னு என்ன கடைசியில பட்ஜெட் தான் செட் ஆகல. இந்த கேஸ் ரவிக்குமாருக்கு தசாவதாரம் எடுக்கிறதுக்குள்ள கிட கிட கிடன்னு உதறிடுச்சுல்ல. சரி நான் தான் முடிச்சு கொடுத்தேன். இப்பவும் பசங்க என்ன பார்த்தா உச்சா போயிடுவானுங்க. என்னடா என்ன சொல்றான்? இல்லடா இந்த குள்ள சினிமா கூட எடுப்பானா. ஏண்டா என்ன ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறியாடா? பிராங்கா சொல்லணும்னா ஒர்க் அவுட் ஆகாது சார். உங்களுக்கு வில்லன் டச் தூக்கலா இருக்கு. எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் ஆடியன்ஸ் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க சார். உங்க தம்பி பரவாயில்ல சார், ரொம்ப நல்ல ஆக்டர் சார். நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்கு, நல்ல ஃபியூச்சரும் இருக்கு சார். என்னடா நடிக்கிறியா? அட நீங்க வேறண்ணா, இவன் கிடக்குற அறிவு ஆஃப் ஆனவன். படா ரெடியா இருக்கியா? இவர் கூட ஒர்க் அவுட் ஆவாரு. இது ஹீரோ நடிக்குவா? இல்ல, சாடிஸ்டா, ரேபிஸ்டா, தபிலிஸ்டா. என்னப்பா நீ டைம் ஆகிட்டு இருக்குல்ல? யாரு இந்த குள்ள? என்னப்பா இவ சர்க்கஸ்ல கோமாளி மாதிரி இருக்கான்? சர்க்கஸ்ல இப்ப படமஸ் கூட தான் இருக்கும். முதல்ல போய் கண்ணாடியை பாரு. ஹைட்டு 6.2.